ஓகே ஸோ நம்ம லாஸ்ட்டு கிளாஸில் ஆட்டமிக் மாடல்ஸில் ஜே தாம்சன் அண்ட் ரூதர்ஃபோர்டு ஆட்டமிக் மாடல் 2 பேரோட ஆட்டமிக் மாடல் பார்த்தோம். இப்போ ரெண்டுத்துலையுமே காமனான ஒரு ட்ராபேக் இருக்குது. அங்கே ஸ்டெபிலிட்டி எக்ஸ்பிளைன் பண்ண முடியலன்னு சொன்னோம். ஸ்டெபிலிட்டி அண்டு வந்து அங்கே ஸ்பெக்ட்ரமே எக்ஸ்பிளைன் பண்ண முடியலன்னு சொன்னோம். இங்கே என்ன சொல்கிறாங்க, நம்ம லாஸ்ட்டாக ரூதர்ஃபோர்டில் பார்த்தோம்ல, ரூதர்ஃபோர்ட்லேயும் என்ன தான் இந்த ஸ்டெபிலிட்டி எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஓகேவா, ஸ்டெபிலிட்டி ஆஃப் த ஆட்டம் ஏன் வந்திருக்கு, எலக்ட்ரான் எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியல. ஏன்னா நான் ஒரு ஆட்டமில் நிறைய எலக்ட்ரான் இருக்குல்ல, ஒரு எந்தெந்த எலக்ட்ரான் எங்கெங்கே இருக்குன்னு சொல்ல முடியல. இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எலக்ட்ரான், ஸ்டெபிலிட்டி ஆஃப் த ஆட்டம், இது ரெண்டு தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த பாருங்கள் நடுவில் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, நியூக்ளியஸ் இருக்குது, எலக்ட்ரான் சுத்த என்ன ஆகும், எனர்ஜி லாஸ் ஆகிட்டே வருமா, அப்படி லாஸ் ஆக நடுவில் வந்து விழுந்து என்ன ஆயிரும், அது காணா போயிடும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இப்போ ஜே தாம்சன் நடந்தால் தான் இங்கேயும் நடக்குதுங்க மாதிரி அவர் சொல்கிறாரு. ஆனால் அப்படி நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸ்டேபிளாக தானே இருக்குது. அப்போ இவர் சொன்னால் அதுவும் ட்ராபேக் ஆகிடுது. இப்போ எலக்ட்ரான் சுற்றிட்டு இருக்குங்கிறது எப்படி பாசிபிள், அதுக்கு எனர்ஜி எங்கேருந்து வருது அப்படிங்கிறத யாராலுமே சொல்ல முடியல. அப்புறம் அந்த மாதிரி கண்டினியூஸாக சுற்றிக்கிட்டே இருக்குல்ல, இப்போ வெளில வர்றது கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம் தான் வரும். ஏன்னா ஒவ்வொரு ஆர்பிட்லேயும் ஒவ்வொரு விதமான ஸ்பெக்ட்ரம் வந்துட்டு இருக்கும். அப்போ கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம் தான் வரும். இப்போ லைன் ஸ்பெக்ட்ரங்கிறது ஏன் வருது, இந்த ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம்னு சொல்லுவோம், அதெல்லாம் இவரால் சொல்லவே முடியல. ஸோ இதெல்லாம் இதோட ட்ராபேக். இப்போ ஸ்டெபிலிட்டி, லைன் ஸ்பெக்ட்ரம், அங்கே வந்து ஸ்டெபிலிட்டி ஜென்ரலி ஸ்பெக்ட்ரம்னு சொன்னோம். இங்கே வந்து ஸ்டெபிலிட்டி லைன் ஸ்பெக்ட்ரங்கிற வார்த்தையை சொல்கிறாங்க. பெக்குலியராக லைன் ஸ்பெக்ட்ரம், ஏன்னா கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுது. இப்போ லைன் ஸ்பெக்ட்ரத்துக்கான ரீசன் என்னன்னு இதை சொல்ல முடியல. இப்போ இதெல்லாம் சொல்லக்கூடிய ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நீல்ஸ் போர் ஆட்டமிக் மாடல். சர்ப்ரைசிங்லி என்னென்னு கேட்டிங்கன்னா, இவரும் யாருன்னு கேட்டிங்கன்னா ரூதர்ஃபோர்டோட ஸ்டூடெண்ட்டு தான். ஓகேவா, இப்போ ரூதர்ஃபோர்ட் ஸ்டூடெண்ட் தானே அந்த ரிப்போர்ட் கொடுத்தாங்க, கோல்டு ஃபாயில் ஸ்கேட்டரிங் எக்ஸ்மேன், ஆல்ஃபா ஸ்கேட்டரிங் எக்ஸ்மேன். அவங்க ரிசல்ட்டை வச்சு தான் ரூதர்ஃபோர்ட் அவ்வளோ பேசியிருக்காரு. அப்போ அவங்களோட அடுத்த ஸ்டூடெண்ட் வராரு நீல்ஸ் போர். அவர் தான் என்ன பண்ணுறாரு, சேலஞ்சாக எடுத்து பண்ணுறாரு. ஆட்டமிக் மாடலை அவர் வந்து சால்வ் பண்ணிடுறாரு. எக்ஸ்பிளைன் ஆட்டமிக் மாடல் எக்ஸ்பிளைனிங். அங்கே ட்ராபேக்காக சொன்ன 2 விஷயம் எதுப்பா, ட்ராபேக்காக சொன்னது ஸ்டெபிலிட்டி லைன் ஸ்பெக்ட்ரம் தான் போட்டாங்க பாருங்கள். ஸ்டெபிலிட்டி அண்ட் லைன் ஸ்பெக்ட்ரம் அப்சர்வ்டு ஃபார் ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. எக்ஸ்பிளைன் த ஸ்டெபிலிட்டி அண்ட் எக்ஸ்பிளைன் த லைன் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் தான் ரொம்ப சிம்பிள் எலமெண்ட், நம்மளுக்கு தெரியும், 1H1. அதோட லைன் ஸ்பெக்ட்ரத்தை இவர் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அப்போ எல்லாருக்குமே புரிஞ்சிடும். ஃபண்டமெண்டல் புரியும் போது அடுத்து எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிடலாமல் ஈஸியாக. சரி, ரெண்டுத்தையும் அவர் சொல்லிட்டாரு. பாருங்கள், இஸ் அ ஃபஸ்ட்டு பர்சன் டு கிவ் த பெட்டர் தியரிக் மாடல். இதெல்லாம் தியரி யாருமே இது வரைக்கும் ஆட்டமாக பார்த்தா கிடையாது, சும்மா தியரிட்டிக்கலாக சொல்கிறது தான். இவர் சொன்னதான் பெஸ்ட்டு தியரி மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம எல்லாருமே அதை தான் ஃபாலோ பண்ணுறோம், இவர் சொன்னது தான் ஃபாலோ பண்ணுறோம், ஆட்டத்தோட ஸ்ட்ரக்சர். அப்போ அவர் என்ன தான் சார் சொன்னார் போர்டு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதாவது போர் பாஸ்டுலேட், இது ஒரு 3 மார்க்குமா, அப்படியே கதை மாதிரி 1.5 பேஜ் வரும், 3 மார்க்கு. லோயலா கைடில் அப்படியே ஷார்ட்டாக கொடுத்துருப்பாங்க, நம்ம படிச்சுக்க வேண்டியதான். பாஸ்டுலேட் ஆஃப் த போர் ஆட்டமிக் மாடல். பாஸ்டுலேட்னா கருத்து, அவங்க என்ன சொன்னாங்க, அவங்களோட தியரி என்ன அப்படின்னு கேட்குறோம். இவர் என்ன சொன்னார், ரூதர்ஃபோர்டு ஆட்டம்னா என்னன்னு சொன்னார். இப்போ பார்த்தோம்னா ரூதர்ஃபோர்டு அவர் ஆட்டம்னா எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காரு. எம்டி ஸ்பேஸ் அதிகமா இருக்கும், சென்டர்ல நியூக்ளியஸ் இருக்கும், எலக்ட்ரான் வந்து ஸ்டாட்டிக் லெவல்ல ரிவால்வ் ஆயிட்டு இருக்கு. வெரி குட்ரா, எக்ஸலண்ட்ரா, அழகாக சொல்றியே. மேக்ஸிமம் எம்டி ஸ்பேஸ் இருக்கும், நடுவில் டைனி மேட்டர் தான் பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கும். ஓகேவா, அப்போ அந்த டைனி மேட்டர் பேர் தான் என்ன கேட்டிங்கன்னா ஒரு நியூக்ளியஸ்னு வச்சார், எலக்ட்ரான் வந்து சுற்றி இருக்குன்னு சொன்னார். சூப்பர். இப்போ இவர் என்ன சொல்கிறாருங்கிறத பார்ப்போம். இப்போ அங்கே மெயின் ட்ராபேக் வந்து அந்த ஸ்டெபிலிட்டி தானே சொல்ல முடியல. ஏன்னா எலக்ட்ரான் சுற்றிட்டு வந்து என்ன பண்ணிடும், கீழே விழுந்துடும், நடுவில் விழுந்துடும் தான் நம்ம கான்செப்ட். ஆனால் நடுவில் விழுவாமல் சுற்றிகிட்டே இருக்க, இப்போ ரீசன் ஆகுன்னு யோசிக்கிறாங்க. இந்த எலக்ட்ரான் சுற்றுறதுக்கு ஃபோர்ஸு எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு நடுவில் நியூக்ளியஸ் இருக்கா, வெளியில் ஒரே ஒரு எலக்ட்ரான் இமேஜின் பண்ணி போகிறேன் ஹைட்ரஜனில். இப்போ ப்ளஸ்ஸு மைனஸ் 2 பேர் நடுவில் என்னமா இருக்கும், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸு. அந்த ஃபோர்ஸ் இருக்குல்ல, கூலும் ஃபோர்ஸு, அந்த ஃபோர்ஸை தான் சுற்றுறதுக்கான ஃபோர்ஸை தருதான். சுற்றணும்னா என்ன ஃபோர்ஸ் வேணும், எஸ். அப்போ அவங்க அதே பாயிண்ட் என்ன சொல்கிறாரு, இந்த 2 சார்ஜ் நடுவில் உள்ள கூலும் ஃபோர்ஸ் தான் அது சுற்றுறதுக்கான சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸை கொடுக்குது. அப்போ இந்த ஃபோர்ஸு அந்த கூலும் ஃபோர்ஸ் இருக்கிற வரைக்கும் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் இருக்கும். இப்போ இந்த ப்ளஸுக்கு மைனஸ் நல்ல கூலும் ஃபோர்ஸ் மறைய வாய்ப்பு இருக்கா, அட்ராக்டிவ் நேச்சரில் அந்த ஃபோர்ஸ் அப்படியே தான் இருந்துகிட்டு இருக்க போகுது. அது சுற்றிட்டு இருக்கிறதுனால, சப்போஸ் சுற்றாமல் இருந்துச்சுன்னா டக்குன்னு வந்து விழுந்துருக்கும் ஃபோர்ஸில். ஆனால் சுற்றிக்கிட்டே இருக்கனால பாடு சுற்றிக்கிட்டே தான் இருக்கும்.
ஓகேவா? அப்போ இந்த மாதிரி தான் நம்ம அந்த கூலும் ஃபோர்ஸ் கண்டினியூஸாக இருந்து கூலும் ஃபோர்ஸு நெவர் டை. கரெக்டு தானேம்மா? அது என்னைக்காவது மறையுமா, டிஸப்பியர் ஆகுமா? ப்ளஸுக்கு மைனஸுக்குள்ள அட்ராக்டிவ் ஃபோர்ஸு நோ. நெவர். வெரி குட். அந்த மாதிரி தான் இந்த ஃபோர்ஸு மறையாதனால அந்த சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸும் மறையாது, அது பாடி சுற்றிக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறாரு. மொதல் பாயிண்ட்டு அதுதான் நான் சொல்லிக்கிறேன் பாருங்க. இந்த நியூக்ளியஸ் அண்ட் எலக்ட்ரானுக்கு நடுவில் கூலும் ஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இருக்கும். அந்த ஃபோர்ஸ் தான் என்ன பண்ணுது, கிவ் நெசசரி சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அந்த போராட்டமெல்லாம் கெமிஸ்ட்ரியும் பார்த்துருப்பீங்க, ஆனால் இந்த பாயிண்ட் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனால் இதுதான் மெயின். அது சுற்றுறதுக்கு தேவையான ஃபோர்ஸை கூலும் ஃபோர்ஸ் கொடுக்குது. ஓகேவா? அடுத்த 2வது பாயிண்ட்டு, இவரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே குவான்டைஸ்டுன்னு சொல்லுவாங்கப்பா. என்ன குவான்டைஸ்டுன்னு கேட்டால் அந்த எனர்ஜி அண்ட் ஆங்குலர் மொமெண்டம் குவான்டைஸ்டு. இப்போ எப்படி எனர்ஜி குவான்டைஸுங்கிற பாருங்க. இப்போ அங்கே எலக்ட்ரான் சுற்றுன்னு சொன்னாங்களே, எலக்ட்ரான் ரிவால்வ் அரௌண்ட் நியூக்ளியஸ் ஒன்லி. நியூக்ளியஸ் சுற்றுன்னு சொன்னோம்ல, அது கண்ணாமலாம் சுற்றாதான், அதுக்குன்னு ஒரு ஸ்டேபிளான ஆர்பிட் இருக்குமா, ஸ்டேஷ்னரி ஆர்பிட் இருக்கும். டிஸ்க்ரீட் ஆர்பிட், ஸ்டேஷனரி ஆர்பிட்டு. அப்போ அந்த ஆர்பிட்லேயே அது சுற்றிக்கிட்டு இருக்குமா. இப்போ ஒரு உதாரணத்துக்கு 3 எலக்ட்ரான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. மொதல் 2 எலக்ட்ரான் ஒரு ஆர்பிட்டில் அது பாடு சுற்றி இருக்கும், எனர்ஜி லாஸே ஆகாது. அடுத்த ஒரு எலக்ட்ரான் வந்து அடுத்த ஆர்பிட்டில் அது பாடு சுற்றி இருக்கும், அதனால் அதுக்கும் எனர்ஜி லாஸ் ஆகாது. புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு? அப்போ இங்கே வந்து எனர்ஜி வந்து டிஸ்க்ரீட்டுன்னு சொல்கிறாரு. இப்போ இந்த எலக்ட்ரானா இதுக்கு இவ்வளோ தான் எனர்ஜி, அந்த எலக்ட்ரானா அதுக்கு அவ்வளோ தான் எனர்ஜின்னு டிஸ்க்ரீட் கொடுத்துட்றாரு. அதனால் அந்த எனர்ஜி லாஸே இல்லாமல் அது பாட்டு சுற்றி இருக்கும். ஓகேவா? அப்போ அது பாடு சுற்றி இருக்கனால எனர்ஜியெல்லாம் எமிட் பண்ணாது. டூ நாட் எமிட் த ரேடியேட் த எலக்ட்ரிக் எனர்ஜி. அப்போ இங்கே ஸ்டேபிளான ஆர்பிட் தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து ஆர்பிட் வந்து டிஸ்க்ரீட் ஆர்பிட்டாக இருக்கும், ஸ்டேபிள் ஆர்பிட்டாக இருக்கும். அதனால் இங்கே என்ன வராது, கண்டினியூஸாக எனர்ஜி லாஸ் ஆகாது. அதனால் எலக்ட்ரான் அது பாட்டுக்கு சுற்றிட்டு இருக்கும். எத்தனை கோடி வருஷமானாலும் ஆட்டத்தில் உள்ள எலக்ட்ரான் அது பாட்டுக்கு அதோட ஆர்பிட்டில் சுற்றி இருக்கணும்னு சொல்கிறார் அவர். மொதல் ஆர்பிட்டில் அது சுற்றுறதுக்கு ஃபோர்ஸ் இருக்குதுன்னு சொன்னார். 2வது ஆர்பிட்டில் எனர்ஜி வந்து கான்ஸ்டன்ட் சொல்கிறார். அதான் எனர்ஜி இஸ் குவான்டைஸ்ட். ஒவ்வொரு ஆர்பிட்டுக்கும் ஒரு எனர்ஜி இருக்கும். அது என்னங்கிறத இப்போ ஒரு டெரைவ் பண்ண போகிறோம். ஆனால் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு ஆர்பிட்டுக்கும் ஒவ்வொரு எனர்ஜி இருக்கும். சரிங்களா? ரைட். எனர்ஜி மட்டும் குவான்டைஸ் கிடையாது. அடுத்து எனர்ஜி வந்தாலே மொமெண்டமும் சேர்ந்து வந்துடும். ஆங்குலர் மொமெண்டம் இஸ் குவான்டைஸ்ட். நேராக போனால் மொமெண்டமும் இங்கே சுற்றுறதுனால ஆங்குலர் மொமெண்டம் எடுத்துக்கிறாங்க. ஆங்குலர் மொமெண்டம் குவான்டைஸுங்கிறாங்க. யாருக்கா ஞாபகம் இருக்கா, நீல்ஸ் போர் எவ்வளவு குவான்டைஸ் பண்ணுறாரு ஆங்குலர் மொமெண்டத்துக்கு? எல்லுக்கான ஃபார்முலா என்ன சொன்னார்? கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்களே. NH/2π. வெரி குட்ரா, சூப்பர். L = NH கிராஸ் L = NH/2π அப்படிங்கிறத சொல்கிறாரு. அவர் டேரெக்டாக சொல்கிறாரு. அவர் எப்படி சொன்னாருங்கிறத இப்போ சொல்லுவாங்க பாருங்கள். நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், ஆங்குலர் மொமெண்டம் Lங்கிறது NH கிராஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். இல்லை என்னன்னா நம்ம பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், அதான் அந்த நம்பர் ஆஃப் ஆர்பிட், ஃபஸ்ட் ஆர்பிட் செகண்ட் ஆர்பிட் சொல்கிறோம்ல, அவ்வளோதான். இந்த கே ஷெல் எல் ஷெல்னு சொல்லுவீங்க, இல்லாட்டி எல்லாம் ஒன்று தான். சரி, அப்போ அது வந்து பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அவர் எப்படி டெரிவ் பண்ணாருங்கிறத காட்டிடுறமா. இது வந்து ஒரு தியரி. மொத்தம் 3 பாயிண்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து அது சுற்றுறக்கான ஃபோர்ஸை சொன்னோம். அடுத்த எனர்ஜி ஸ்டேபிள்னோம். இப்போ ஆங்குலர் மொமெண்டம் ஸ்டேபிள். இது எப்படி வந்துச்சுங்கிறத இங்கே ப்ரூவ் பண்ணுறாரு பாருங்க. இப்போ ஆக்சுவலி எலக்ட்ரான் வந்து பார்ட்டிக்கலாக வேவா? both natures. எஸ், எலக்ட்ரான் இஸ் அ பார்ட்டிக்கல் தான். ஆனால் எனக்கு வேவ் நேச்சர் இதாக இருக்கும், டுயல் நேச்சர் தான் இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம். போத் நேச்சர் இருக்கும். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு நியூக்ளியஸ் நடுவில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எலக்ட்ரான் சுற்றுதில்ல, நியூக்ளியஸை பெருசாக போட்டேனே, லாஜிக் கூட போடும், சின்னதாக தான் இருக்கும் நியூக்ளியஸு, ஆட்டம் பெருசாக இருக்கும். ஓகே. அப்போ இந்த எலக்ட்ரான் வந்து என்ன பண்ணுதுன்னா, சுற்றி இருக்கும்போது வேவ் நேச்சர்லாம் சுற்றணுங்கிறாங்க. ஏன்னா எலக்ட்ரான் ஒரு இடத்துல இந்த இடத்துக்கு எப்படி போகும், வேவ் நேச்சரில் தான் போகும். கரெக்டுங்களா? அப்போ வேவ்லேருந்துனா நம்ம வேவ்லேருந்துனா இந்த லெங்த் ஆஃப் ஒன் வேவ் அவ்வளோதானே. இதானே வேவ்லென்த்து. இப்போ எலக்ட்ரான் வந்து என்ன பண்ணுவோம், இப்படி வேவ் மாதிரி இப்படி நேராக போகிற மாதிரி இமேஜின் பண்ணிங்க. இப்போ இது பேர் ஒரு வேவ்லென்த்து. இப்போ அதே சர்க்குலராக போடுங்க, சர்க்குலர் ஆர்பிட்டில் தான் சுற்றுது, இப்படி போயிட்டு இருக்கும். ஓகேவா? அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ அது வேவ் மாதிரி போயிட்டுருக்கலாம், இதுதான் ஒரு வேவ்லென்த்து. புரியுதா பாருங்கள்? இப்படி ஆரம்பித்து அப்படி முடியுது பாருங்கள். ஸோ இது பேர் ஒன் வேவ்லென்த்து. அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, N=3, 3வது ஆர்பிட் எடுத்திங்கன்னா, பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் 3ன்னு எடுங்களேன். 3வது ஆர்பிட்டில் 3 வேவ் இருக்கும். கவுண்ட் பண்ணி பாருங்கள். இதை கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 3 வேவ் இருக்கும். 5வது ஆர்பிட்டில் 5 வேவ் இருக்கும். 2வது ஆர்பிட்டில் 2 வேவ் இருக்காங்கலாம், வரைய முடியாது, அதனால் அவங்க காட்டல. ஃபஸ்ட் ஆர்பிட்டில் ஒரே ஒரு வேவ் தான் இருக்கிற மாதிரி அவங்க காட்டுவாங்க. அதை எப்படி வரைவீங்க?
அதனால் அவங்க வரைஞ்சி காட்டில் கன்ஃபியூஸ் ஆகிருங்கன்னு இந்த 3 5 மட்டும் போட்டிருக்காங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒவ்வொரு ஆர்பிட்லேயும் அந்த ஆர்பிட் நம்பருக்கு ஏற்ற வேவ் லென்த் இருக்கும் அப்படிங்கிறத அவர் கன்வே பண்ணுறாரு. ஓகேவா? இப்போ அதில் சர்க்கம்ஃபரன்ஸ் இருக்குல்ல, ஆக்சுவலி சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 2πr. இப்போ நம்ம 3 ஆர்பிட்னா 3 லாம்டாவாக இருக்கும், 5 ஆர்பிட்னா 5 லாம்டாவாக இருக்கும். அப்போ n ஆர்பிட்னா n லாம்டாவாக இருக்கும். இதுதான் இவரோட கான்செப்ட். இப்போ எலக்ட்ரான் சுற்றும் போது வேவ் நேச்சரில் சுற்றுது, அந்த ஆர்பிட்டோட சர்க்கம்ஃபரன்ஸ் ஈக்குவல் டு n லாம்டா. இதை மறக்காதீங்க. ஓகேவா? 2πr = n லாம்டா. நம்ம ஆல்ரெடி லாம்டாக்கான ஃபார்முலா தெரியும், h/mv. அதை இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இது ரீஅரேஞ்ச் பண்ணிங்கன்னா இப்படி வருது, mvr = nh/2π. mvrனால் எங்கள் அம்மா கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆங்குலர் மொமெண்டம். எஸ், தட் இஸ் ஆங்குலர் மொமெண்டம். ஏன்னா mvனா மொமெண்டம்மு இன்ட்டு ஆர்ன்னு இருக்குது. அப்போ மொமெண்ட் ஆஃப் லீனியர் மொமெண்டம் இஸ் ஆங்குலர் மொமெண்டம் தெரியும். ஆங்குலர் மொமெண்டம் எல்லுன்னு எடுத்துக்கிறாங்க, mvr. இதை mvr பதிலாக எல்லுன்னு போட்டுறதா சொல்கிறாங்க. இப்போ இங்கே லெஃப்ட்டில் எல் வந்துடும். h/2π இஸ் எ கான்ஸ்டன்ட். h/2π இஸ் எ கான்ஸ்டன்ட். அதனால் h கிராஸ்ன்னு எடுத்துப்பாங்க. h போட்டு இப்படி ஒன்று போடுறாங்க, h கிராஸ். ஓகே, அப்போ l = nh கிராஸ். இதுதான் வந்து என்னது, ஒரு ஆர்பிட்டில் உள்ள எலக்ட்ரானோட ஆங்குலர் மொமெண்டம். இப்போ n வேல்யூ போடலாம்ல. ஃபஸ்ட் ஆர்பிட்னா 1 போடுவீங்க, அப்போ 2 ஆர்பிட்னா 2ன்னு போடுவீங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்பிட்டில் உள்ள எலக்ட்ரானுக்கும் ஆங்குலர் மொமெண்டமும் கூட கான்ஸ்டன்ட். இப்போ ரெண்டுமே கான்ஸ்டன்ட். எனர்ஜி குவான்டிட்டிஸ் அது பாட்டுக்கு சுற்றிட்டு இருக்கும், ஆங்குலர் மொமெண்டம் குவான்டிட்டிஸ் ஒரே வேகத்தில் சுற்றி இருக்கும். தட் இஸ் அ பாயிண்ட். காலையில் ஆனால் வேகமாக சுற்றுறது, ஈவினிங் ஆனால் குறையதெல்லாம் கிடையாது. அது கடைசி வரைக்கும் அந்த ஆட்டத்தை அழியவும் அழியாது, ஆட்டம் அழிகிற வரைக்கும் அது அப்படி தான் சுற்றுமா. ஸோ அப்படிங்கிறத அவர் அழகாக கன்வே பண்ணியிருக்காரு. இப்போ ஹச்சுக்கு h/2π வேலை h கிராஸ் போடணும், h/2π. இப்படி கூட கேட்கலாமே, ஹச்சோட வேல்யூ கிரேட்டராக h கிராஸோட வேல்யூ கிரேட்டராமா? எந்த வேல்யூ அதிகமாக இருக்கும்? h வேல்யூ. எஸ், h வேல்யூ தான் கிரேட்டராக இருக்கும் தேன் த h கிராஸ். 1 மார்க் கேட்குறாங்கன்னா நோட் பண்ணிங்க. ஏன்னா h கிராஸோட வேல்யூ h/2π. ஹச்சோட வேல்யூவை 2π டிவைட் பண்ணால் தான் h கிராஸ் கிடைக்கும். h கிராஸ் வந்து மினிமம் வேல்யூ அப்படிங்கிறத எடுத்துங்க. இப்போ இந்த ஹச்சுங்கிறது எல்லா இடத்துலையுமே டாமினேட் பண்ணுது பாருங்கள். இட் இஸ் அ பிளாங்க் கான்ஸ்டன்ட். அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ரைட். இப்போ ஸ்டெபிலிட்டியை சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். 3 விதமாக சொல்லியிருக்காரு. ஒன்று ஃபோர்ஸ் வச்சு சொல்லியிருக்காரு, எனர்ஜி வச்சு சொல்லியிருக்காரு, ஆங்குலர் மொமெண்ட் வச்சு சொல்கிறாரு. ஸ்டெபிலிட்டி கிளியர், அட்டர் கிளியர். இது லாஸ் ஆக வாய்ப்பே இல்லை. ஆட்டம் கடைசி வரைக்கும் ஆட்டமாக தான் இருக்கும் அப்படிங்கிறத கன்வே பண்ணியாச்சு. இன்னொன்று என்ன பண்ணுறாப்பாக்கு ரூதர்ஃபோர்டில் ஸ்பெக்ட்ரம். அதுவும் முக்கியமானது என்னது, லைன் ஸ்பெக்ட்ரம். கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம் கூட ஓகே தான், அது எப்படி வந்ததுன்னு அவங்க சொல்லிட்டாங்க. லைன் ஸ்பெக்ட்ரம் ஏன் வருதுங்கிறத ப்ரூஃப் பண்ண முடியல. அப்போ இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இப்போ தானே சொன்னோம் எனர்ஜி இஸ் குவான்டைஸ்ட் அப்படின்னு சொன்னோம். அப்போ இது கே ஷெல்னு வச்சுங்க, இது எல் ஷெல்னு வச்சுங்க. இல்லை ஏதோ 2 ஷெல்லு, இது 2 ஆர்பிட்டு. அந்த ஆர்பிட்னா அதுக்குன்னு ஒரு எனர்ஜி தான் இருக்கும். இப்போ இதுக்கு ஒரு எனர்ஜி இருக்கும், இதுக்கு ஒரு எனர்ஜி இருக்கும். அதாவது இஐன்னு போகிறாங்க, இது இஎஃப்னு போகிறாங்க பாருங்கள். ஒரு எலக்ட்ரான் இங்கே இருக்குன்னா, ஒரு உதாரணத்துக்கு எடுத்துமே, இது வந்து ஒரு 5 ஜூலில் இருக்குன்னு வச்சுக்கோம், இது வந்து ஒரு 10 ஜூலில் இருக்குது. ஒரு எலக்ட்ரான் இங்கே வந்து உட்காந்துருக்கு 5 ஜூலில், இல்லை 12ன்னு வச்சுக்கோ, அப்போ தான் நமக்கு கணக்கு புரியும். ஏன்னா 5 10னா கன்ஃபியூஸ் ஆயிடுவேன். நான் 2 ஆர்பிட் இருக்குடா, கே ஷெல் எல் ஷெல்லு. இதோட எனர்ஜி வந்து ஒரு உதாரணத்துக்கு 5 ஜூல் வச்சுங்க, இது வந்து 12 ஜூல்னு வச்சுங்க. இப்படி எனர்ஜி லெவலோட இருக்குது. ஒரு எலக்ட்ரான் இங்கே இருக்குன்னு வச்சுமே, இது வந்து அங்கே கொண்டு போனால் என்ன பண்ணணும், எனர்ஜி கொடுக்கணும். எவ்வளோ எனர்ஜி கொடுக்கணும், அதுதான் பாயிண்ட்டு. எவ்வளோ எனர்ஜி கொடுக்கணும்? அது 12 ஜூல் கிட்ட போகும். எவ்வளோ கொடுக்கணும்? 7 ஜூல்ஸ். 7 ஜூல். ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம்டா. இங்கே 5 ஜூலில் இருக்குது, 12 ஜூல் போனால் நீ 7 ஜூல் கொடுத்தா போதும். ஓகேவா? கொடுத்தா போதும். ஆனால் அது எடுத்துக்கிட்டாலும் 7 ஜூல் தான் எடுத்துக்கும். இப்போ நம்ம என்ன தான் வீட்டில் அறுசுவை உணவு வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோ, எல்லா உணவும் இருக்குது. உனக்கு எந்த சாப்பாடு பிடிக்காதோ அதை தான் எடுத்து சாப்பிடுவேன் ஃபஸ்ட்டு. ஓகேவா? அந்த மாதிரி தான் இங்கே என்ன சொல்கிறாங்க, நீ எவ்வளோ எனர்ஜி கொடுத்தாலும் சரி. இப்போ 10 ஃபோட்டான் போய் படுதுன்னு வச்சுக்கோமே, 10 ஃபோட்டானு 10 விதமான எனர்ஜியாக இருக்குது. இப்போ லைட்டு மூலியமாக தான் எனர்ஜி கொடுக்க போகிறோம். 10 விதமான எனர்ஜி கொடுக்குறேன். நீ என்ன எனர்ஜி கொடுத்தாலும் அது என்ன பண்ணும், 7 ஜூல் தான் எடுத்துக்கும். ஓகேவா? சரி, ரைட்டு. இப்போ 7 ஜூல் எடுத்துகிட்டு அது மேலே போய் உட்காந்து வச்சு பாருங்கள், ஃபைனல் எனர்ஜியில் உட்காந்துச்சு. அங்கே அதனால ரொம்ப நேரம் உட்கார முடியாது. ஓகேவா? திருப்பி அந்த இடத்துக்கு வந்தாகணும். அப்போ என்ன பண்ணணும், வரும்போது அவ்வளோ எவ்வளோ எனர்ஜி வெளிவிடும்? 7 ஜூல். அதுதாம்மா பாயிண்ட்டு. புரியுதாடா? அப்போ 7 ஜூலை மட்டும்தான் அப்சர்வ் பண்ணோம்.
அதான் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம், புரியுதா? இல்லை 7 ஜூலை மட்டும் தான் எமிட் பண்ணும் எமிஷன் ஸ்பெக்ட்ரம். அப்போ ஒரு பர்டிகுலர் லைன் மட்டும் தான் 7 ஜூல்னால் அதுக்கேற்ற எனர்ஜியாக அதுக்கேற்ற ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் ஆச்சுன்னு தானே சொல்கிறீங்க. இப்போ 7 ஜூலுக்கு ஏற்ற ஃப்ரீக்வன்சி இருக்கும், அந்த பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி மட்டும் தான் எமிட் பண்ணும். அதுமாதிரி அந்த எனர்ஜி மட்டும் தான் அதோட நேச்சருக்கு ஏற்ற மாதிரி அந்த எனர்ஜியை மட்டும் தான் அதை அப்சர்வ் பண்ணும், அல்லது அந்த எனர்ஜியை மட்டும் தான் எமிட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த எனர்ஜி மட்டும் நமக்கு லைனாக தெரியும், அந்த ஃப்ரீக்வன்சி மட்டும் தெரியும். தட் இஸ் கால்டு லைன் ஸ்பெக்ட்ரம். இப்போ ஹைட்ரஜனாக என்ன பண்ணும், இந்த எனர்ஜியாக எமிட் பண்ணும், இந்த எனர்ஜி தான் அப்சர்வ் பண்ணணும். நம்மளுக்கு கணக்கு இருக்குது, சாம்பிள் வச்சுருக்கோம், நம்ம ஆல்ரெடி லேபில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேங்களா? அது எந்த ஹைட்ரஜனாக இருந்தாலும் சரி, எல்லா ஹைட்ரஜனும் என்ன பண்ணுவோம், ஒரே மாதிரி தான் நேச்சரோட இருக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், 7 ஜூல் தான் அதை அப்சர்வ் பண்ணும், அல்லது 7 ஜூலை மட்டும் தான் எமிட் பண்ணும். 7 ஜூலுக்கு ஏற்ற ஒரே ஒரு லைன் மட்டும் தான் நம்மளுக்கு கிடைக்கும், இல்லை 2 லைன் மட்டும் தான் கிடைக்கும். ஓகேவா? இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைன் ஸ்பெக்ட்ரம்னா என்னென்னு. ஒரு ஐடியா கிடச்சிருச்சாடா? எஸ். இப்போ இது வெளியில் வரும்போது இந்த பாருங்கள், ஹை எனர்ஜிலேருந்து லோ எனர்ஜி வரும்போது ஒரு லைட்டை எமிட் பண்ணி பாருங்கள். அப்போ அந்த லைட்டை தான் ஒரே ஒரு ஸ்பெக்ட்ரமாக பார்க்குறோம், ஒரே ஒரு வேவ்லென்த் மட்டும் கிடைக்கும். ஓகேவா? இதே வேறு ஒரு ஆர்பிட்லேருந்து வந்துச்சுன்னா அப்போ அதுக்கு ஒரு வேவ்லென்த் கிடைக்கும். இந்த மாதிரி 2 லைன் தான் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு விதமான லைன்ஸ் தான் கிடைக்கும்டா, பர்டிகுலர் லைன்ஸ் தான். இப்போ கால்சியம்னா அதுக்கு 3 லைன் தான் கன்ஃபார்மு, சோடியமாக அதுக்கு 2 லைன் தான் கன்ஃபார்மு. இதை தாண்டி வர வாய்ப்பு இல்லை. நம்ம என்ன தான் ஹெவி எனர்ஜி கொடுத்தாலும் சரி, லோ எனர்ஜி கொடுத்தாலும் சரி, அது எடுத்துக்கக்கூடியது இந்த எனர்ஜி டிஃப்ரென்ஸை தான் இதாக எடுத்துக்கும். அதாவது இஎஃப் மைனஸ் இஐ, டெல்லின்னு போட்டுருமா, அந்த எனர்ஜி டிஃப்ரென்ஸை தான் என்ன பண்ணும், அதை அப்சார்வ் பண்ணும், எமிட் பண்ணும். இந்த போட்டிருப்பாங்களே இங்கே, இந்த போட்டிருக்காங்க பாருங்கள். எனர்ஜி வந்து எனர்ஜி ஆஃப் த ஆர்பிட் நாட் கண்டினியூஸ், இட் இஸ் அ டிஸ்க்ரீட் ஒன்றுன்னு சொல்லியாச்சு. இப்போ குவான்டைசேஷன் எனர்ஜி இருக்குது. அப்போ ஒரு ஆர்பிட்லேருந்து இன்னொரு ஆர்பிட் போகும்போது அது எடுத்துக்கூடிய ஃபோட்டான் எனர்ஜி எப்படி இருக்கும், ஈக்குவல் டு டிஃப்ரென்ஸ் இன் எனர்ஜி. தட்ஸ் டிஃப்ரென்ஸ் இன் எனர்ஜி பிட்வீன் 2 எனர்ஜி லெவல். அதான் ஃபைனல் மைனஸ் இனிஷியல், அதான் ஹச்னுக்கு ஈக்குவல் ஹச்சி பை லாம்டா. ஓகேவா? அந்த எனர்ஜிக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் அதை எடுத்துக்கும். ஏன்னா ஒவ்வொரு ஆட்டம்லேயும் ஒவ்வொரு மாதிரியான எனர்ஜி லெவல் கேப் இருக்கும். அது எப்படிங்கிறத சார் சொல்கிறேன். நம்ம எப்படி கையில் ஃபிங்கர் பிரிண்ட் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது, அது மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் ஆட்டாமிக் ஸ்ட்ரக்சர் மாறும். ஆர்பிட் ஒன்று தான், நீங்கள் சொல்கிற மாதிரி தான் வரும், கேஷல் எல்சு எம்சல் தான் வரும். ஆனால் அதுக்கு நடுவில் உள்ள இந்த கேப்லாம் மாறும்டா, அது எனர்ஜி டிஃப்ரென்ஸ் மாறும். அதுக்கேற்ற மாதிரி தான் அதை எனர்ஜி எடுத்துக்கும், எனர்ஜியை கொடுக்கும்னு சொல்கிறாங்க. இது ஒரு 3 மார்க்கில் நீங்கள் என்ன பண்ணணும், கம்ப்ரெஸ் பண்ணி எழுதணும். அது எப்படிங்கிறத பார்த்துங்க. இவ்வளோ பெருசாக எழுதணும் அவசியம் கிடையாது, படம்லாம் தேவையில்லை. இங்கே முன்னாடி பக்கத்தில் ஒரு 2 பாயிண்டாக கொடுத்துருவாங்க, ஏ பி சி பாயிண்ட். இந்த 3 பாயிண்ட்டுக்கு 3 மார்க்கு. எவ்வளோ ஷார்ட்டாக எழுத முடியுமோ எழுதுங்க, நோட்ஸில் கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்து. இது கிளியராக இருக்குமா? எதுவும் டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? நோ டவுட்ஸ். எஸ். அது வந்து எக்ஸ்மெண்ட்லாம் சொன்னது, ரூதர்ஃபோர்டு வந்து எக்ஸ்மெண்ட் மூலியமாக சொன்னது. இவர் வந்து அவராக யோசித்து சொல்கிறாரு, எல்லாமே ஃபுல்லி தியரிட்டிக்கல் தான். ஓகே? ஃபோர்ஸ் வந்து கண்டினியூஸாக கொடுத்துக்கிட்டே இருக்கும், எனர்ஜி வந்து ஸ்டேபிளாக இருக்கும், ஒவ்வொரு ஆர்பிட்டுக்கு பர்டிகுலர் எனர்ஜி தான் இருக்கும், எனர்ஜி குவான்டைஸ்னாரு. அப்புறம் ஆங்குலர் மொமெண்ட்டும் குவான்டைஸ்னாரு. அப்புறம் அந்த எனர்ஜி டிஃப்ரென்ஸுக்கு ஏற்ற மாதிரியான எனர்ஜி தான் அப்சர்வ் பண்ணும், அதை மட்டும் தான் எமிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா? அப்புறம் இவர் வேறு என்னெல்லாம் சொல்கிறார், எக்கச்சக்கமாக விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அதில் பிரம்மாண்டமான விஷயம்னு கேட்டிங்கன்னா அந்த ஆர்பிட்டு. இப்போ எலக்ட்ரான்லாம் எந்த ஆர்பிட்டில் நம்ம சுற்றி வரும்? இப்போ ஒரு உதாரணத்துக்கு நடுவில் நியூக்ளியஸ் இருக்குது, எலக்ட்ரான் வந்து எந்த ஸ்ட்ரக்சரில் சுற்றி வரும்? அதை ஸ்டேஷ்னரி ஆர்பிட் தான். எந்த சேஃபு? சர்க்குலர் ஆர்பிட். அப்போ ஒரு ஆர்டரை சுற்றி இந்த மாதிரி நிறையா சர்க்குலர் ஆர்பிட் இருக்கும், கரெக்டுங்களா? நீங்கள் இதை தான் என்ன சொல்லுவீங்க, கே ஷெல்லு, எல் ஷெல்லு, எம் ஷெல்லுன்னு சொல்லுவீங்க. ஆக்சுவலி இது 1 2 3ன்னு பேர் வச்சுக்க, பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் 1 2 3 இது தான். ஓகே? ஃபஸ்ட் ஆர்பிட்டு, செகண்ட் ஆர்பிட்டு, தேர்ட் ஆர்பிட்டு. இப்போ இவர் சொன்ன டாபிக் வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், ரேடியஸ் ஆஃப் த ஆர்பிட் என்ன, ஃபஸ்ட் ஆர்பிட் எவ்வளோ ரேடியஸ் இருக்கும், செகண்ட் ஆர்பிட் ரேடியஸ் எவ்வளவு, தேர்ட் ஆர்பிட்டோட ரேடியஸ் எவ்வளோ ஃப்ரம் த நியூக்ளியஸ்லேருந்து. ஓகேவா? அதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்புறம் ஒவ்வொரு ஆர்பிட்டோட எனர்ஜி என்ன. 3 ஆர்பிட் இருக்கு பாருங்கள், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். 3 ஆர்பிட் இருக்குன்னா 3 ஆர்பிட்டோட ரேடியஸ் எவ்வளோ இருக்கும், எனர்ஜி எவ்வளோ இருக்கும், எனர்ஜி கேப் ஒவ்வொன்றுத்துக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்க்க போகிறோம். பார்த்தாலே ஒரு ஐடியா கிடச்சிரும் எல்லாமே. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரேடியஸ் ஆஃப் த nth ஆர்பிட். இந்த லெசனில் வெரி ஃபஸ்ட் இம்பார்ட்டண்ட் இது தான், ரேடியஸ் ஆஃப் த nth ஆர்பிட். அது இதை பார்த்துட்டு அந்த சம்ஸை பார்ப்போம். ஓகே? இப்போ நம்ம அந்த போர் ஆட்டமிக் மாடலை யூஸ் பண்ணி என்ன பண்ணோம்னா ஆட்டமிக் ரேடியஸை மெஷர் பண்ணலாம். இப்போ ரேடியஸ் ஆஃப் த ஆர்பிட், எந்த ஆர்பிட் எடுப்போம், ஃபஸ்ட் ஆர்பிட்னா செகண்ட் ஆர்பிட்மா, நம்ம எதனா எடுத்துக்கலாம். ஓகேடா, ஃபஸ்ட் ஆர்பிட் நம்ம ஃபஸ்ட் இது பண்ணிடலாம். இப்போ ரேடியஸ் பொதுவாக சொல்லிடுறாங்க, ரேடியஸ் ஆஃப் nth ஆர்பிட்.
ஓகே, இந்த லெசனில் வெரி ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இதுதான்டா. ரேடியஸ் ஆஃப் த nth ஆர்பிட். இது கேட்டுட்டு தான் வாய்ப்பு இருந்தால் இதுக்கு ஜே தாம்சன் கேட்பான். ஓகே, ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் இது. எப்படி ஃபஸ்ட் லெசனில் ஆக்சியல் இருக்கோ அந்த மாதிரி இந்த லெசனில் இந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் படிக்கணும் அவசியமே கிடையாது, கவனிச்சா மட்டும் போதும். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படி கேட்டிங்கன்னா, நடுவில் நியூக்ளியஸ் இருக்கும். ஃபஸ்ட் ஆர்பிட் ஒரே ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் தான் அவர் இது பண்ணுறாரு. ஹைட்ரஜன் தான் சிம்பிளிசிட்டிக்கு எடுத்துக்கிறாரு. நியூக்ளியஸ் இருக்குது. எலக்ட்ரான் வந்து ஒரு ஸ்டேபிளான ஆர்பிட்டில் சுற்றி வருது. ஓகேங்களா? அப்போ எலக்ட்ரான்னா அது இதோட சார்ஜ் போடுங்க. இது இ தான், அதுவும் இ தான். இது ப்ளஸ் இ, இது மைனஸ் இ. ஆனால் நியூக்ளியஸில் எத்தனை இது இருக்குன்னா இசட் அட்டாமிக் நம்பருக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். இதோட சார்ஜ் இசட் இ. அங்கே வந்து எலக்ட்ரான் இருக்குது. இது ரெண்டு இது நடுவில் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கா, தட் இஸ் ஆர். தட் இஸ் த ரேடியஸ் ஆஃப் திஸ் ஆர்பிட். இது ஃபஸ்ட் ஆர்பிட் ஆக்சுவலி. இது மாதிரி அடுத்தடுத்த ஆர்பிட் வரும். இதுதான் அந்த ரேடியஸ். ஏதோ nth ஆர்பிட்னு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கூட செகண்ட் கூட எது வேணாலும் இருக்கலாம். அது அப்போ nth ஆர்பிட். இது ரேடியஸ் வந்து ஆர்என். இப்போ அவர் சொன்ன கான்செப்ட் படி இது சுற்றணும்னா எலக்ட்ரான் சுற்றுறதுக்கு ஃபோர்ஸ் யாருமா கொடுக்குறாங்க? எஸ், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். அப்போ அதை கண்டுபிடிச்சோமா, அது சுற்றுறதுக்கு தேவையான கூலும் ஃபோர்ஸு, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸு. கூலும் ஃபோர்ஸ் எப்படி கண்டுபிடிங்க? ஃபார்முலா இருக்கா? ரெண்டு சார்ஜ் நல்ல எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்கும்? 1/4πε0 q1 q2 by r square. வெரி குட். 1/4 q1 q2 by r ஸ்கொயர். q1 பதிலாக இசட் எடுத்துங்க, q2 பதிலாக மைனஸ் எடுத்துங்க, டிவைட் பை r ஸ்கொயர். ஓகேவா? ப்ளஸ் இ மைனஸ் இ டிவைட் பை ஆர்என் ஸ்கொயர். ஏன்னா nth ஆர்பிட் எத்தனை ஆர்பிட்னே தெரில, அதனால் பொதுவாக ஆர்என் ஸ்கொயர்னு எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? ரைட். இது கூலும் ஃபோர்ஸு. இது சுற்றணும்னா என்ன ஃபோர்ஸ் தேவைமா? சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். ஓகேவா? அப்போ சென்ட்ரிபிட்டல் ஃபார்முலா என்ன? mv square by r. எஸ். அப்போ mv ஸ்கொயரு அது nth ஆர்பிட்டாக இருக்கும், அதனால் vn ஸ்கொயரு டிவைட் பை ஆர்என். mv ஸ்கொயர் பை ஆர், mvn ஸ்கொயர் பை ஆர்என். அப்போ இந்த ரெண்டு ஃபோர்ஸுக்கு எதுவும் அதிகமாக இருக்கும்? கூலும் அதிகமாக இருக்குமா, சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குமா? ஈக்குவலாக இருக்குது. எஸ், அது கண்டிப்பாக நம்ம மாடுலஸ் போட்டு மேக்னிடியூடை பொறுத்த வரைக்கும் ஈக்குவலாக இருக்கும். எஃப் கூலுமு, சிபின்னு போடவா கூலுமு, அடுத்தது எஃப்சிபி சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸு. இந்த ரெண்டு ஃபோர்ஸும் மேக்னிடியூடு ஈக்குவலாக இருக்கும். இப்போ ரெண்டு மேக்னிடியூடையும் அப்படி எழுதுங்க. இதுன்னா என்ன வரும்? 1/4πε0 இசட் இ ஸ்கொயரு. அந்த மைனஸ் போட தேவையில்லைன்னா மைனஸ் தான் வரும் ஆக்சுவலி. நம்ம மேக்னிடியூட் மட்டும் தான் எடுத்துக்கிறோம். இப்போ இசட் இ ஸ்கொயரு ஆர்என் ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு எம்இ ஸ்கொயர் பை ஆர்என். இதை கேன்சல் பண்ணலாமா பாருங்கள்? ஆர்என் அடிக்கலாமா? ஆனால் அடிக்கக்கூடாது. அப்படி அடிக்காமல் தான் ஆன்சர் வரும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ நம்மளோட எய்மே இதில் வந்து ரேடியஸ் ஆஃப் ஆர்பிட் தான். இப்போ ஆர்என் தான் கண்டுபிடிக்க போகிறோம். அடிக்காமல் என்ன பண்ணுறீங்க, ஆர்எனை மட்டும் இப்படி வச்சுங்க. இந்த ஆர்என் இங்கே கொண்டு வாங்க, இதெல்லாம் தூக்கி அந்த சைடு கொண்டு போங்க. இந்த ஆர்என் லெஃப்ட் எடுத்து வந்துருமா, இந்த ஆர்என் இங்கே வந்துடட்டும். ரைட் சைடில் என்ன இருக்குது, இதெல்லாம் அங்கே போயிருமா, 4πε0. இந்த ஆர்என் ஸ்கொயர் அங்கே போயிடும். ஆல்ரெடி எம் இருக்குது, விஎன் ஸ்கொயர் இருக்குது, டிவைட் பை இந்த இசட் இ ஸ்கொயர் கீழே வந்துடும். கரெக்டாக பாருங்கள். இங்கே ஆர்என் இங்கே கொண்டு வந்தால் இது எல்லாத்தையும் அங்கே கொண்டு போயிட்டேன். இது வரைக்கும் கிளியராக இருக்கா? எஸ் சார். சரி, இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த எம் இருக்குல்ல, இது பாருங்கள், இது மட்டும் தனியாக இங்கேயும் ஸ்கொயர் இருக்குது, இங்கேயும் ஸ்கொயர், இது மட்டும் பாவம் தனியாக இருக்குது. அதாவது ஸ்கொயர் ஆக்கணும். நான் என்ன பண்ணலாம், எம்மால் மல்டிப்ளை பண்ணி எம்மால் டிவைட் பண்ணணும். நம்ம சூப்பராக சொல்கிறீங்களே. இப்போ எம்மால் மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணால் இது எம் ஸ்கொயர் ஆயிரும், கீழே ஒரு எம் வந்துடும். மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறோம். இதெல்லாம் ஏன் பண்ணுறோம்? அப்போ தான் ஆன்சர். ஆமாம், எம்வி. கரெக்ட். சூப்பரா, வெரி குட், சூப்பராக சொல்லுங்களேன். இப்போ எம் இருக்குது, வி இருக்குது, ஆர் இருக்குது. இந்த எம்விஆர் இதுக்கு ஈக்குவலான குவான்டிட்டி எதுமா? NH/2. எஸ், அது தட் மீன் ஆங்கிலம் மோமெண்ட், ரைட்டுங்களா? ஆங்கிலம் மோமெண்ட் எல், அதான் NH/2π. இது எல்லாமே ஸ்கொயரில் இருக்கு பாருங்கள். எம் ஸ்கொயர், வி ஸ்கொயர், ஆர் ஸ்கொயர். அப்போ என்ன பண்ணலாம், எல் ஸ்கொயரு அப்படிங்கிறது நம்ம போட்டுக்கலாம். அல்லது NH கிராஸா, NH கிராஸ் ஸ்கொயர், என் ஸ்கொயர் H கிராஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறத போட வேண்டியது தான். இல்லை NH/2π அதை ஸ்கொயர் பண்ணி போட வேண்டியது தான். என் ஸ்கொயரு H ஸ்கொயரு 2π ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? 4π ஸ்கொயர். அது அப்படியே இறக்கி விடுங்க. எதுக்கு பதிலாக MVN RN ஸ்கொயருக்கு பதிலாக. இல்லை இது ஒரு ஸ்ட்ரக்சராக எழுதிடும். அப்போ தான் இப்போ சில பேருக்கு இது புரிஞ்சிருக்காது. இப்போ ஒன்றும் கிடையாதுனா, இந்த இடம் இருக்குல்ல,
எம்மு விஎன் ஆர்என் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிடலாம். ஏன்னா காமனாக ஸ்கொயர் எடுத்துகிட்டு எம்விஆர் அப்படின்னு எழுதுகிறோம். எம்விஆருக்கு பதிலாக எல்லுன்னு போடலாம், அல்லது NH/2 போடலாம். அப்போ அது NH/2 ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. இப்போ என்ன பண்ணுறோம், அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். எம்மு இசட்டு இ ஸ்கொயரு எம்விஎன் ஆர்என் பதிலாக இதை ஸ்கொயர் பண்ணி அதை சப்ஸ்டிட் பண்ணோம். என்ன வரும், என் ஸ்கொயரு ஹச் ஸ்கொயரு 4π ஸ்கொயர். இப்போ எது வேணால் கேன்சல் பண்ணிங்க. இப்போ இந்த இது ஆர்என் மறைஞ்சி போச்சு பாருங்கள். இதுக்காக தான் நான் ஆர்என் வச்சுருந்தேன். ஆர்என் ஸ்கொயர் இருக்குல்ல, எம்விஎன் ஆர்என் ஸ்கொயர் வரக்காக தான் நான் அதை அப்படியே வச்சுருந்தேன் கேன்சல் பண்ணாமல். எதுவுமே கேன்சல் ஆகலைங்க. 4 கேன்சல் ஆகுது. அப்போ இங்கே ஒரு பை இருக்குது, பை ஸ்கொயரில் ஒரு பை கேன்சல் ஆகுது. ஓகே, அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது, எஸ்லாம் நாட்டு என் ஸ்கொயர் ஹச் ஸ்கொயர் பையை முன்னாடி தூக்கி போடுங்க. பை எம்மு இசட்டு இ ஸ்கொயர். சிங்கிளாக உள்ளதான் போடுறோம், அப்புறம் ஸ்கொயர் உள்ளதான் போடுறோம். கரெக்டாக பாருங்கள். எஸ்ஆண்டு ஹச் பை எம்மு இசட் இ ஸ்கொயர். இப்போ இதே ஸ்ட்ரக்சர் அப்படியே அடுத்த பேஜ் வந்துடும். இதை நான் ஞாபகம் வச்சு சொல்கிறீங்களா, எஸ்ஆண்டு என் ஸ்கொயர் ஹச் ஸ்கொயர் பை எம் இசட் இ ஸ்கொயர். இதே லெஃப்ட்டில் என்ன இருந்துச்சு, லெஃப்ட்டில் வந்து ஆர்என் இருந்தது. ஆர்என் தான் நம்ம வச்சுருந்தோம். ரைட்டில் என்ன இருந்துச்சு, எப்சிலான் நாட்டு என் ஸ்கொயரு ஹச் ஸ்கொயரு பை எம்மு இசட்டு இ ஸ்கொயரு. இதில் என்ன பண்ணுறேன், நம்ம கான்ஸ்டன்ட்லாம் தனியாகவும் வேரியபிளை தனியாகவும் பிரிக்கிறேன். இதில் எது கான்ஸ்டன்ட்டு, எப்சிலான் கான்ஸ்டண்ட்டா, அது மாதிரி ஹச் கான்ஸ்டண்ட்டாக ஹச் ஸ்கொயர் போட்டுருங்க. பை கான்ஸ்டன்ட்டு, மாசு கான்ஸ்டன்ட், எம்மு கான்ஸ்டன்ட்டு, இ ஸ்கொயர் கான்ஸ்டன்ட், இது எல்லாமே கான்ஸ்டன்ட்றான். ஆனால் வெளியில் என் ஸ்கொயர் பை இசட் போடுறோம். இது வந்து ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு வேல்யூ வரும், கரெக்டுங்களா. ஒவ்வொரு இடத்துக்கு இசட் வேல்யூ மாறும். அந்த மாதிரி என்னங்கிறது பிரின்சிபல் கான்டாக்ட் நம்பர், அதுவும் மாறிக்கிட்டே இருக்கும். மீது எல்லாமே கான்ஸ்டன்ட். ஸோ இதான் என்னது, ரேடியஸ் ஆஃப் த எனி ஆர்பிட் நாட் ஓன்லி ஹைட்ரஜன். எந்த ஒரு ஆட்டம் எடுத்துட்டாலும் இதுதான் காமன் ஃபார்முலா. இதை அப்படியே மனப்பாடம் பண்ணிடலாம் நீங்கள். இப்போ நான் சார் பெருசாக டெரி பண்ணேன்னா, சப்போஸ் ஒன்று மறந்து போச்சுன்னா டக்குன்னு டெரி பண்ண வேண்டியது தான். 2 ஃபோர்ஸ் எடுத்து ஈக்குவல் பண்ணுற ரீஅரேஞ்ச் பண்ணால் ஆன்சர் வந்துடும். ஓகேவா. அப்போ ஆர்என் ஈக்குவல் டு எப்சிலான் ஹச் ஸ்கொயர் பை பை எம் இசட் இ ஸ்கொயர், அதாவது என் ஸ்கொயர் பை இசட் அப்படின்னு வந்திருக்கு. ரைட். இப்போ நான் என்ன பண்ணுறேன், சிம்பிளிசிட்டிக்காக ஹைட்ரஜன் எடுத்துக்கிறேன். ஏன்னா அவர் ஹைட்ரஜன் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஹைட்ரஜன் எடுத்துக்கிறோம். ஹைட்ரஜன் இசடோட வேல்யூ எவ்வளோப்பா, 1. இசடோட வேல்யூ 1. அதனால் இசட் போயிடும். பேலன்ஸ் இது எல்லாமே கான்ஸ்டன்ட் தானம்மா. அதனால் அதை ஏ நாட்னு எடுத்துக்கிறாங்களா, ஏ நாட். ஏன்னா ஏல ஆரம்பிக்கிறோம். அப்போ ஆர்என் ஈக்குவல் டு ஏ நாட் என் ஸ்கொயர் பை இசட்னு வரணும். இதுதான் ஷார்ட் அண்ட் ஃபார்முலா. ஏ நாட் இஸ் கான்ஸ்டன்ட், எல்லாமே கான்ஸ்டன்ட் தானே. அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ நமக்கு வந்துடும். ஏ நாட் போட்டுங்க. ஏ நாட் என் ஸ்கொயர் பை இசட்டு. நான் என்ன பண்ணிக்கிறேன், இசட் பேலாக 1ன்னு போட்டதுனால ஆர்என் ஈக்குவல் டு ஏ நாட் என் ஸ்கொயர். எதுக்கு பேலாக ஏ நாட் எடுத்துக்கிட்டோம், எப்சிலான் நாட் ஹச் ஸ்கொயர் பை பை எம் இ ஸ்கொயர். எதுக்கு கேட்குறேன்னா, இதை கூட 1 மார்க்கில் கேட்பாங்க. ஓகேவா. இப்போ இதோட வேல்யூலாம் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஒரு கான்ஸ்டன்ட் வரும். அதாவது 0. யாருக்கான ஞாபகம் இருக்கா, இது பேர் தான் போர் ரேடியஸ்ன்னு சொல்லுவாங்க. மினிமம் வேல்யூ இது தான். எப்சிலான் ஹச் பை எம் இ எல்லாமே கான்ஸ்டன்ட்டு போட்டிங்கன்னா 0.529 ஆங்ஸ்ட்ராம். இதை மறந்துடாங்க. 0.529 ஆங்ஸ்ட்ராம் அப்படிங்கிறது வந்திருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு நியூக்ளியஸ் இருக்குது, ஒரு ஹைட்ரஜன் இருக்குன்னா நியூக்ளியஸ் இருக்கும், வெளியில் நிறைய ஆர்பிட் இருக்குது. இதில் ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும். அது எங்கேனாலும் இருக்கும். இல்லை ஃபஸ்ட் ஆர்பிட்டில் கூட இருக்குன்னு வச்சுக்கலாம், எங்கேனாலும் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒவ்வொரு ஆர்பிட்டோட ரேடியஸ் பார்க்குறேன். சப்போஸ் ஃபஸ்ட் ஆர்பிட்டில் எலக்ட்ரான் வச்சுப்போம். இப்போ எண்ணுக்கு பதிலாக 1 போடலாமா, இசட் ஒன்றுன்னு காமனாக போட்டிருக்கேன், ஃபார்முலா தான் அது. இப்போ எண்ணுக்கு பதிலாக 1ன்னு போடுங்க. ஃபஸ்ட் ஆர்பிட்டோட ரேடியஸ் சொல்லமா, R1 ஈக்குவல் என்ன வரும், 1. 0.529. எஸ், வெரி குட். 1 ஸ்கொயர் முடினா ஏ நாட் தான் வரும். அப்போ 0.529 ஆங்ஸ்ட்ராம். 53 கூட போடலாம், இல்லை 59 ஆங்ஸ்ட்ராம். ஸோ இதுதான் இருக்கிறதுலே ஃபண்டமெண்டல் ரேடியஸ்மா. ஏன்னா இருக்கிறதுலே பேசிக் எலமெண்ட் ஹைட்ரஜன் தான். ஹைட்ரஜனோட ஃபஸ்ட் ஆர்பிட் இது தான். இப்போ இருக்கிறதுலே மினிமம் ரேடியஸ் எவ்வளவு, 0.529 ஆங்ஸ்ட்ராம். நம்மளால் ஆங்ஸ்ட்ராமே பார்க்க முடியாது, அதை விட சின்னதாக போயிருக்காம பாருங்க. 0.529 ஆங்ஸ்ட்ராம். இது முற்றிலும் தியரி தான். இதான் முற்றிலும் கற்பனை என்போம்ல, அந்த மாதிரி இது முற்றிலும் தியரி தான். 0.529 ஆங்ஸ்ட்ராம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அடுத்தது இது பேர் போர் ரேடியஸா. மினிமம் வேல்யூ 1 மார்க்கில் கேட்கலாம்.
வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் போர் ரேடியஸ்? இல்லை ஃபஸ்ட் ஆர்பிட் ரேடியஸ் வாங்கினா 0.529 ஆங்ஸ்ட்ராம். இல்லை அந்த போர் ரேடியஸ்க்கான எக்ஸ்பிரஷன் கேட்பாங்க. இந்த எக்ஸ்பிரஷன் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இது கூட நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த 2 ஆர்பிட் யாராவது ட்ரை பண்ணுறீங்களா? எண்ணுக்கு பதிலாக என்ன பண்ணணும்? 2 போடணும். அதை எல் ஷெல்னு சொன்னீங்களா, 2வது செல் எலக்ட்ரான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 2வது செல்லோட ரேடியஸ் எவ்வளோ இருக்கும்? R2 எவ்வளோ? எஸ், அப்போ 4 டைம்ஸ் ஆஃப் A0 வரும். ஏன்னா 2 ஸ்கொயர் போடுங்க, 4A0. அப்போ இதை 4ஆல் பெருக்கணுமா? 4 × 0.529 ஏன்னா 2 பாயிண்ட் வருமா? இப்போ 2.116 ஆங்ஸ்ட்ராம். இதெல்லாம் நீ மனப்பாடம் பண்ணிட வேண்டியது தான். இது முற்றிலும் ஹைட்ரஜன் தான் நான் போடுறேன். ஓகேவா? அடுத்த n = 3 போடுங்க. 3வது ஆர்பிட்னா எவ்வளோ வரும்? n ஸ்கொயரு 3 ஸ்கொயர் வரும். 9A0. இப்போ அந்த A0 வேல்யூ 9ஆல் பெருக்கணும். இதை போய் பெருக்கி விடாங்க. அப்போ 18 புள்ளி வந்துடும். 0.5 9ஆல் பெருக்கணும். பெருக்கினா 4 பாயிண்ட் வரும். 4 பாயிண்ட் மனப்பாடம் பண்ணிடுங்க. 4.761 ஆங்ஸ்ட்ராம். நீங்கள் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணிக்கலாம்? நான் 4th ஆர்பிட் கண்டுபிடிச்சி வச்சுங்க. ஓகேவா? இப்போ R4னா 16A0. 16ஆல் பெருக்கணும். அடுத்து n = 5. 5 நாளமா 25 25A0. 25ல் அதை பெருக்கணும். இந்த மாதிரி 2 ஆன்சர் பெருக்கியான போட்டு வச்சுங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அன்சோவான் எத்தனை ஆர்பிட் வேணால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? ரேடியஸ் கண்டுபிடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ காமன் ஃபார்முலா A0 n²/z. A0 வேல்யூ நம்மளுக்கு தெரியும். போர் ரேடியஸு 0.53ன்னு கெமிஸ்ட்ரி சொல்லியிருப்பாங்க. ரைட்டா? நம்ம அக்யூரேட்டாக சொல்கிறோம் 0.529 ஆங்ஸ்ட்ராம். இது வந்து ஹைட்ரஜனுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இந்த மாதிரி கண்டுபிடிச்சே போகலாம். சப்போஸ் கால்சியத்தோட ஃபஸ்ட் ரேடியஸ் கேட்குறாங்க, என்ன பண்ணுவீங்க? கால்சியத்துக்கு கேட்டாங்கண்ணா இல்லை வேறு என்னடா இசட் வேலையை மட்டும் மாற்றிக்கணும். இப்போ ஏதோ ஒரு எலமெண்ட்டுக்கு கார்பன் கேட்குறாங்கன்னு சொல்லி சிம்பிளாக தான் கேட்பாங்க. ரொம்ப டஃபாக போக மாட்டாங்க. இதுதான் ஜென்ரல் ஃபார்முலா. A0 n²z. நான் ஹைட்ரஜனுக்கு இசட் 1ன்னு போட்டுட்டேன். அப்போ இந்த ஃபார்முலா இருந்துச்சு. நீ என்ன பண்ணணும்? கார்பனுக்கு இசட் எவ்வளோமா? by6 பண்ணணும். by6. அப்போ இந்த வேல்யூவை by6 போட்டுக்கணும். அவ்வளோதான். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் 6 டிவைட் பை 6 போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்? எந்த ஒரு எலமெண்ட்டுக்கும் ரேடியஸ் வேல்யூவை கண்டுபிடிச்சிக்கலாம். அட்டாமிக் ரேடியஸ். தட்ஸ் ஆல். ஓகேவா? இதில் எதுவும் டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? ஓகேம்மா. சரி, இப்போ இதில் என்ன 1 மார்க் கேட்கலான்னு கேட்டு, இது ஒரு முக்கியமான 5 மார்க். மெனி டைம்ஸ் பப்ளிக்கில் கேட்டிருக்காங்க. அதனால் இதை தரவாக படிச்சிருங்க. இது வரைக்கும் எழுதுனா போதும். இந்த R3 வேல்யூ அன்சோவான்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க. இதில் நமக்கு என்ன தெரியுதுன்னா A0 அப்படியே கான்ஸ்டண்ட்டாக இருக்குது பாருங்க. அப்போ Rn A0 இஸ் ஃபிக்ஸட் ஒன். இப்போ Rn எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? இது 1 மார்க்கில் கேட்குறாங்க. ரேடியஸ் ஆஃப் ஆர்பிட் குவாண்டம் நம்பரை எப்படி டிபெண்ட் பண்ணியிருக்கு? ஸ்கொயர் டைம் டிபெண்ட் பண்ணியிருக்கு. அது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். இப்போ Rn டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் n². அது வரைக்கும் நீங்கள் நோட் பண்ணிக்கமா. இது வரைக்கும் சொன்னாலே போதுமானது. சரிங்களா? ரைட். இப்போ வேறு என்ன 1 மார்க் கேட்கலான்னு கேட்டிங்கன்னா, இப்போ மொத்தம் 3 ஆர்பிட் இருக்குல்ல, மொதல் 3 ஆர்பிட்டுக்கான ரேஷியோலான்னு கேட்கலாம். என்னம்மா ரேஷியோ? எதாவது ஐடியா? 3 நம்பருக்கும் அந்த ஈஸ்ட்டு போகணும். போட்டிங்கன்னா என்ன வரும்? A0 காமனாக இருக்கா, அதை விட்டுருங்க. இப்போ எவ்வளோ வரும்? R1 R2 R3. அதுக்கான ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா 1 4 9. கரெக்டாக? அப்போ 1:4:9. இதுவும் முக்கியமான 1 மார்க். நோட் பண்ணிங்க. 1:4:9. மொதல் 3 ஆர்பிட்டுக்கு. இதே அடுத்த 3 ஆர்பிட் கேட்டாங்கன்னா, சாரி 2 3 4க்கான அப்படி கூட கேட்கலாம்ல. கொஞ்சம் இன்டீரியரா வேறு ஹைட்ரஜன் 16. வெரி குட். 4:9:16. இப்போ அந்த ஆன்சர் அங்கே இருக்காது. நம்ம 4:9:16 கண்டுபிடிச்சிருவோம். அந்த ஆன்சர் இருக்காது. நம்ம என்ன அது பண்ணுறேன்னு தெரியும் யோசிப்போம். இது அப்படியே நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஏதாவது எல்சிஎம் எடுத்தால் ஏதாவது மாறுமாம்மா? 4 எடுக்கலாம், இங்கே 16. ஆனால் 9 வராது. சரி, அப்போ இந்த ஆன்சர் தான்டா. மேபி ஷார்ட் பண்ணி கூட கொடுக்கலாம். அதாவது பார்த்துங்க. இல்லை அடுத்த 3த்துக்கான ரேஷியோ 3 4 5 அந்த 3 ஆர்பிட்டுக்கான ரேஷியோ கூட பார்த்துங்க. 9:16:25. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு என்ன இருக்குது? இப்படி கூட கேட்கலாம்ல. 9:16னா அதுதான் ரூட் எடுத்தோம்னா 3 4 5 வரும். சரி பார்த்துங்க. இதை மாதிரி ரிசல்ட்டு 3 ஆர்பிட்டோட ரேடியஸ்க்கான ரேஷியோவை நம்ம பார்த்துக்க வேண்டியதுதான். தட்ஸ் ஆல். இதில் டவுட் இருக்கடா?
நோஸ். ஓகே, ஒரு இடத்துல ஆன்சோ ஒன்னு எழுதியிருக்காங்க பாருங்க. நம்ம 154 பக்கம் இந்த 3 ஆர்பிட் கண்டுபிடிச்சி காட்டிட்டு ஆன்சோ ஒன் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அது வரைக்கும் எழுதுனா போதுமானது இந்த கொஸ்டின்னு. ஓகேவா? இப்போ நம்ம ஒவ்வொரு ஆர்பிட்டோட ரேடியஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ போக போக ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா? இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா பெரிய ரவுண்டு தானே போக போகாது. முதல்ல கேஷல் சின்னதாக இருக்கும், அடுத்தடுத்த செல் பெருசு பெருசாக போகும். அப்போ ரேடியஸ் இன்க்ரீசஸ், அதை தெரிஞ்சு வச்சுங்க. இப்போ பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் இன்க்ரீசஸ், ரேடியஸ் இன்க்ரீசஸ். எப்படி இன்க்ரீஸ் ஆகுது? என் ஸ்கொயர் டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்த்துங்க. சரி, அப்புறம் எலக்ட்ரான் சுற்றி இருக்குன்னு சொன்னோமே, அது ஆங்குலர் மொமெண்டம் குவான்டைஸ்டு. இப்போ அது என்ன சுற்றிக்கிட்டே இருக்கும், கால் வலிக்கு நின்றுமா? எலக்ட்ரான் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? ஒரே வேகத்தில் சுற்றிட்டு இருக்கும். அப்போ ஆங்குலர் மொமெண்டம் குவான்டைஸ்டுன்னு சொன்னோம். அப்போ ஒரே ஸ்பீடில் சுற்றி இருக்கும். அப்போ ஃபஸ்ட் ஆர்பிட்டில் ஸ்பீடு எவ்வளவு, செகண்ட் ஆர்பிட்டில் ஸ்பீடு எவ்வளோ சார்? இப்போ ஒவ்வொரு ஆர்பிட்லையும் எவ்வளோ ஸ்பீடு இருக்கும் அதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். நீங்கள் என்ன நினைக்கிற, ஸ்பீடு வந்து அதிகமாகுமா குறையுமா ஆர்பிட்டு போக போக? குறையும். வெரி குட்ரா, வெரி குட். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு இங்கே ஒரு எலக்ட்ரான் இருக்குல்ல, பக்கத்தில் இருக்குது பாருங்கள். அப்போ ஹெவியான ஃபோர்ஸு ஆசிலேஷன் அதிகமாக இருக்கும், வேகமாக சுற்றும் கடன்னு. கரெக்டுங்களா? இப்போ எலக்ட்ரான் இங்கே ஒன்று இருக்குமா, ப்ளஸுக்கு மைனஸ் நல்ல ஃபோர்ஸ் இருக்கா இல்லையா? அதிகமாக இருக்குமா கம்மியாக இருக்குமா? அதிகமான ஃபோர்ஸு. அப்போ அதிகமான ஆசிலேஷனு. ஓகேவா? ஆசிலேஷன்லாம் அதிகமாக இருக்கும், அதனால் வெலாசிட்டி அதிகம். ஆனால் போக போக ஃபோர்ஸ் குறைஞ்சிக்கிட்டே போகுது பாருங்கள். ஏன்னா ரொம்ப தூரம் இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இப்போ ஃபோர்ஸ் குறைஞ்சிருக்கும். தட் மீன்ஸ் ஆசிலேஷன் வெலாசிட்டிலாம் குறையும். இருந்தாலும் நம்ம ஃபார்முலாவை கொண்டு வராங்க. அதுக்கு எந்த ஃபார்முலா எடுத்தீங்கன்னா, அந்த இவர் போரோட கான்செப்ட், இந்த ஆங்குலர் மொமெண்டம் கான்செப்ட் சொன்னோம்ல, L = mvr. ஸோ இந்த ஆங்குலர் மொமெண்டம் கான்ஸ்டன்ட்ங்கிறது எடுத்துக்கிட்டது நம்ம. அதாவது இவர் என்ன சொன்னார்னா, இந்த ஆங்குலர் மொமெண்ட் வந்து NH கிராஸ்க்கு ஈக்குவல். அப்போ NH/2π ஈக்குவல். கரெக்டுங்களா? MVN RN போடுங்க. ஏன்னா எந்த ஆர்பிட்டுக்கும் இது பொருந்தும். MVN RN = NH/2π. MVN அப்படியே இருக்கட்டும். RNக்கு பதிலாக நம்ம போடலாம், ஐடியா சொல்லுங்க போகும். எஸ், வெரி குட். அதை அப்படியே இறக்கி விடுங்க. n²/z NH/2π. இது நேராக போட்டிருப்பாங்க, கன்ஃபியூஸ் ஆகிடும். புக்கில் டேரெக்டாக கொடுத்துருப்பாங்க பாருங்க. 154 பக்கம் கடைசி லைன் டேரெக்டாக கொடுத்துருப்பாங்க. இப்போ என்ன பண்ணலாம், நம்மளுக்கு தேவை இந்த எண்ணை கூட அடிச்சு விட்றோம்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு எண் இருக்குது, n² ஒரு எண் கேன்சல் ஆகிரும். நம்மளுக்கு இந்த வெலாசிட்டி VN மட்டும் தான் வேணும். VN மட்டும் அப்படியே வச்சுக்கோங்க. VN அப்படி வச்சுட்டு இந்த இசரை கூட அங்கே தள்ளி விட்ருங்க. இந்த ஏநாட்டெலாம் கீழே தள்ளி விட்ருங்க. அதே கான்ஸ்டன்ட் ஃபஸ்ட்டு எழுதுறேன். H இருக்கட்டும், 2π அப்படியே இருக்கட்டும். இந்த MA0 கீழே தள்ளி விட்ருங்க. MA0 அங்கே கீழே விழுந்துடும். மேலே வந்து Z போயிடும். இந்த n² ஒரு எண்ணு கீழே வந்துடும். இது ஜஸ்ட்டு ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அது புரியுதா பாருங்கள். ஜஸ்ட்டு இந்த ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்கேன்டா. H/2π MA0 Z/n. இதுதான் வெலாசிட்டிக்கான ஃபார்முலா. இதை டேரெக்டாக 1 மார்க்கில் கேட்கலாம். வாட் இஸ் த எக்ஸ்பிரஷன் ஃபார் வெலாசிட்டி ஆஃப் nth ஆர்பிட் எலக்ட்ரான்? ஓகேங்களா? வெலாசிட்டிக்கான ஃபார்முலா இருக்குது, பார்த்துங்க. இதுலேயுமே பிரித்து வச்சுருக்கான் பாருங்க. இதெல்லாமே கான்ஸ்டன்ட். H, 2π, MA0 கான்ஸ்டன்ட். இதோட வேல்யூ கொடுக்கல, இதெல்லாம் அவன் சொல்லியிருக்கான். இது வந்து கான்ஸ்டன்ட்டு. அப்போ வெலாசிட்டி அட்டாமிக் நம்பர் எப்படி இருக்குது, இது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் எப்படி இருக்கு பாருங்க, இன்வெர்ஸ் மோஷன். அப்போ போக போக என்ன இருக்கும், n இன்க்ரீசஸ், ஸ்பீட் என்ன ஆகும், குறையும். அப்படிங்கிறது டிக்ரீசஸ். அதே அங்கே பார்த்தீங்கன்னா n இன்க்ரீசஸ், RN இன்க்ரீஸ். ஏன்னா டேலி போர்ஷனல், இங்கே வந்து இன்வெர்ஸ் போர்ஷன் அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. அப்போ கிராஃப் வரைஞ்சி பார்க்குறாங்க. எதுக்கு? வெலாசிட்டி வெர்சஸ் n, நம்பர் ஆஃப் ஆர்பிட், வெலாசிட்டி. நம்பர் ஆஃப் ஆர்பிட் இன்க்ரீஸ் ஆக ஸ்பீட் என்ன ஆகிட்டு இருக்கும், குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? குறைஞ்சிட்டே 0 போயிடாது. அதனால் அப்படியே வச்சுருப்போம் பாருங்க. இந்த இடத்துல டச்சே ஆகக்கூடாது. கிராஃப் கேட்பாங்கம்மா, வெலாசிட்டிக்கும் பிரின்சிபல் குவாண்டம்க்கான கிராஃப் எப்படி இருக்கும், கீழே டச் ஆகக்கூடாது. டச் பண்ணுற மாதிரி கூட கொடுக்கலாம். இப்படி கூட கொடுக்கலாம்ல, நேராக கொண்டு வந்து இப்படி கொடுத்துருவோம், 0ல் வர மாதிரி. அப்படி வரக்கூடாது, இப்படி பெண்டாகி போகணும். ஓகேவா? அப்புறம் முக்கியமாக பார்த்துங்க, அங்கே அட்டாமிக் நம்பர் இன்வெர்ஸ் போர்ஷன்லாம் இருந்துச்சு. இங்கே அட்டாமிக் நம்பரு டேலி போர்ஷன்லாம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து ரேடியஸ் ஆஃப் த ஆர்பிட்டர். இது வந்து எக்ஸ்ட்ரா தான். நீ வேணால் இதையும் சேர்த்து கூட படித்து வச்சுங்க. வெலாசிட்டின்னு கேட்டால் மட்டும் நம்ம டெரைவ் பண்ணால் போதும். கேட்க மாட்டாங்க, ரேடியஸ் மட்டும் தான் கேட்பாங்க. வெலாசிட்டின்னு கேட்டால் இது டெரைவ் பண்ணிங்க. ஓகேவா? ஆக்சுவலாக புக் பேக்கில் இந்த கொஸ்டினே கிடையாது. ரேடியஸ் ஆஃப் த ஆர்பிட்னு கேட்க மாட்டான், எனர்ஜி ஆஃப் த ஆர்பிட்னு கேட்போம். எனர்ஜி ஆஃப் த ஆர்பிட். ஓகேவா? நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், ரேடியஸ் வரைக்கும் தான் பார்த்துருக்கோம். எனர்ஜி வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் சொல்லுவோம்.
ஓகேவா, தட்ஸ் ஆல்மா. ஓகேப்பா, இப்போ நம்ம வந்து இந்த ரேடியஸ் ஆஃப் த ஆர்பிட் பார்த்துட்டோம். ரேடியஸ் அண்ட் வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரான். இது வந்து 5 மார்க்கில் இம்பார்ட்டண்ட்டாக கேட்குறாங்க. எது வரைக்கும் பார்த்தா போதும், இந்த ஆன்சோவான்னு எழுதியிருக்காங்க பாருங்கள். 3 வேலையும் கண்டுபிடிச்சி ஆன்சோவான். நீங்கள் R4 R5 கண்டுபிடிச்சி வச்சிங்கன்னா பின்னாடி மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் 5 மார்க்கு. இதுக்கப்புறம் வெலாசிட்டி கேட்டால் மட்டும் நீங்கள் டெரைவ் பண்ணிங்க. சப்போஸ் 5 மார்க்கில் வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரான் கூட கேட்கலாம். அப்போ வந்து நீ என்ன பண்ணணும், இந்த கிராஃப் வரைக்குமே போகணும். சரிங்களா, பார்த்துங்க. இதுக்கப்புறம் இதோட எனர்ஜியை கண்டுபிடிக்க போகிறோம். இது கொஞ்சம் டைம் எடுக்கும், அதை டெரைவ் பண்ணணும். எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான் இன் ஆர்பிட். ஏன்னா ஒவ்வொரு ஆர்பிட்டுக்கு ஒரு எனர்ஜி சொன்னோம்ல, அது எனர்ஜி எவ்வளோங்கிறத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் டெரைவ் பண்ணிடுவோம். அப்புறம் இங்கே 2 சம்மு கொடுத்துருவாங்க பாருங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம்மு. அது ஏன்னு தெரில, இந்த 2 சம்மு அடிக்கடி மாற்றி மாற்றி கேட்குறாங்கடா. உனக்கு கம்பல்சரி 3 மார்க் 2 மார்க்கில் இதுலேருந்து தான் வருது. ஆட்டம் பார்த்தா நியூக்ளியஸ்லேயும் இந்த மாதிரி சின்ன கொஸ்டின் இருக்கும், அதே இதையும் தான் மாற்றி மாற்றி கேட்குறாங்க. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்குறாங்க பாருங்கள். த ரேடியஸ் ஆஃப் த 5th ஆர்பிட் அதான் ஹைட்ரஜன் வேல்யூ 13.25. அவனே கொடுத்துட்டான் 13.25ன்னு. நம்ம R3 வரைக்கும் தான் நம்ம கண்டுபிடிச்சோம். R4 R5 கூட எழுதிக்க. ஹைட்ரஜனுக்கு R5 வேல்யூ வந்து 13.25. ஓகேங்களா. ஆமாம், அவன் வேல்யூ கொடுத்துட்டு அந்த 5 ஆர்பிட்டில் டி பிராக்லே வேலன்த் என்னன்னு கேட்குறான். டி பிராக்லே வேலன்த்து. அப்போ நீ என்ன பண்ணோம், இந்த ஃபார்முலா சொன்ன மாதிரி நோட் பண்ணிக்கமா தேவைப்படுங்க. 2πr = n லாம்டான்னு எடுத்துங்க. அதில் லாம்டா தான் கேட்குறாங்க. ஜஸ்ட் ரீஅரேஞ்ச் பண்ணி சப்ஸ்டிட் பண்ணலாம். சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு அப்படியே ஆன்சர் எழுதிடுறான். லாம்டாவோட வேல்யூ வந்து 16.64 ஆங்ஸ்ட்ராம் அப்படிங்கிறத எடுத்துங்க. சரிங்களா. இந்த மாதிரி என்ன பண்ணலாம், இதே கொஸ்டினை 1 மார்க்கில் கேட்பாங்க. 3rd ஆர்பிட்டோட இது கேட்பாங்க, வேவ் லென்த்து கேட்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், எஸ் எனக்கு பதிலாக 3 போனோம் ப்ளஸ் ரேடியஸ் வேல்யூ மாறிடும். ரேடியஸ் 13 புள்ளி இருக்குல்ல, 3rd ஆர்பிட்டுக்கு என்ன வேல்யூ அதை போடணும். 3rd ஆர்பிட்டோட ரேடியஸ் சொல்லுமா, மனப்பாடம் பண்ணியிருக்கேன். இப்போ ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் மனப்பாடம் பண்ணி வேண்டியது தான், ஏன்னா கான்சன்ட் தானே அது. ஓகேவா. R2 R3 3 வேலையும் மனப்பாடம் பண்ணிவிட்டுருங்க. R3 வேலையும் 4.7 எடுத்துக்கணும் நீங்கள். அப்போ டிவைட் பை அந்த எண்ணுக்கு பதிலாக 3 போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ அது மாதிரி வேவ்லேருந்து கண்டுபிடிக்க பாருங்கள். சரிங்களா. ரைட். இப்போ இந்த ஒரு நிமிஷம் பா. இந்த செகண்ட் சம் இம்பார்ட்டன்ட்ரா. இதை கட் பண்ணி 1 மார்க்கில் கேட்குறாங்க. ஆங்குலர் மொமெண்டம் அண்ட் வெலாசிட்டி ஆஃப் அதே 5th ஆர்பிட் தான். அங்கே லாம்டா கண்டுபிடிச்சாலும் வேலன்த். இப்போ ஆங்குலர் மொமெண்டம் கண்டுபிடிக்க போகிறோம், வெலாசிட்டி கண்டுபிடிக்க போகிறோம். ஆங்குலர் மொமெண்டம் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னப்பா, NH கிராஸ் இல்லை NH/2π. அப்போ நீ என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த H கிராஸ் வேல்யூ கூட மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோடா. ஹச்சோட வேல்யூ நம்மளுக்கு 6.627 தெரியுது. இந்த 10⁻34 டிவைட் பை 2π போட்டு வச்சுங்க. ஏன்னா H கிராஸ் வேல்யூ தேவைப்படலாம். நீ சிம்பிளாக என்னால் பெருக்கிக்கலாம்ல. அப்படி போட்டிங்கன்னா எல்லோட வேல்யூ 5.25 × 10⁻34 வருது ஆங்குலர் மொமெண்டம். 5 ஆர்பிட்டுக்கு மொமெண்டம் ரொம்ப கம்மியாக இருக்குது பாருங்கள், பொறுமையாக சுற்றி இருக்கும். ஏன்னா 10⁻34 -34னா கம்மி. இதே செகண்ட் ஆர்பிட் ஃபஸ்ட் ஆர்பிட்லாம் கேட்டாங்கன்னா டக்குன்னு ஸ்பாட்டில் டெரைவ் பண்ணணும். ஃபார்முலானது NH/2π. தட்ஸ் ஆல். அடுத்த வெலாசிட்டி. நம்ம வெலாசிட்டிக்கு ஒரு ஃபார்முலா டெரைவ் பண்ணோம். எங்கடா காணும், இங்கே இருக்குது. இந்த ஃபார்முலா டெரைவ் பண்ணியிருக்கோம். அது அட்டாமிக் நம்பர் கொடுத்தா, அது வேறு ஏதோ ஒரு எலமெண்ட்டுக்கு கால்சியம் அந்த மாதிரிலாம் கேட்டாங்கன்னா தான் நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். அவன் பொதுவாக என்ன பண்ணுறான், L = mvr அந்த ஃபார்முலா எடுத்துக்கிட்டான். L = mvr. இப்போ V = L/mr. L கண்டுபிடிச்சி வச்சிட்டோம். mr நம்மளுக்கு 5 ஆர்பிட்டுக்கு தெரியும். m இஸ் அ கான்ஸ்டன்ட் தான். ரேடியஸ் ஆஃப் த 5th ஆர்பிட், அது நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதே சேம் கொஸ்டின் கம்பல்சரி 3 மார்க்கில் கேட்கலாம். ஆனால் என்ன கேட்டுப்படுவாங்க, 3rd ஆர்பிட்டுங்கிற வார்த்தையை கொடுத்துருவோம். நம்ம கவனிச்சிடணும் அதை கரெக்டாக. நம்ம சம்மனாலே 5 ஆர்பிட்னு போயிடக்கூடாது, 3rd ஆர்பிட்னு கூட கேட்பாங்க. போட்டோம்னா இந்த மாதிரியான ஆன்சர்ஸ் வருதுடா. தட்ஸ் ஆல்.